அப்ப நான் கடைசி வரைக்கும் உன்கிட்ட ஒவ்வொரு ரூபாய்க்கும் கெஞ்சிட்டே இருக்கணும்ல? ப்ளீஸ் டிஎம் ஃபார் கொலாபரேஷன் கைண்ட்லி பிங் மீ யூ கேன் ரிங் மீ. அப்ப எங்கடி போச்சு செல்ஃப் ரெஸ்பெக்ட்? அது எப்படி புருஷன்கிட்ட காசு வாங்கும்போது மட்டும் உனக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் பொத்துட்டு வருது? எவனாவது ஒருத்தர் கோசில ஏதாவது கிடைச்சா பொண்டாட்டி கொண்டு போய் கொடுத்துட்டு போஸ்ட் போட்டா அவனை பத்தி என்கிட்ட பேசுறது? எப்ப பார்த்தாலும் இன்ஸ்டாகிராம்ல இந்த கப்பல் இதை தின்னாங்க, அந்த கப்பல் அதை பண்ணாங்க, இவங்க இங்க வந்தாங்க, அவங்க அங்க போனாங்கன்னு. இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். அது எப்படி எதிர்ச்சியா எங்க வந்திருக்கேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு ஒருத்தர் நகை கடைக்கு போக முடியும்? அவங்க அப்ப 4 காசா? மீடியா ப்ராடக்ட் ப்ரமோஷன் ஒரு பிசினஸ். அதுக்கும் பிச்சைக்கும் வித்தியாசம் தெரியாது தற்கொலையாடா நீ. உன்னை போய் கட்டினேன் பாரு. சீ, என்ன சிறப்பா நடிக்கணும். எனக்கெல்லாம் நீ டிஸ்டர்பிங்கா இல்லடா. என்ன மாதிரி ஒரு இண்டிபெண்டன்ட் இன்டெலெக்சுவல் பொண்ணுக்கு புருஷனா இருக்க உனக்கு எந்த தகுதியும் இல்ல. என்ன சொன்ன? இன்டெலெக்சுவலா? அடியே இது ஜியூ போப்பு தாண்டி. இது உன்னை பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்கே எனக்கு தெரியும். அப்ப சொன்னா அவமானத்துல எங்க இந்த மாப்பிளைய பிடிக்கலன்னு சொல்லிருவியோன்ட்டு நான் ஏதோ தப்பா சொன்ன மாதிரி சொல்லிட்டு போயிட்டேன். இல்ல இன்டெலெக்சுவல் அது கூட பரவாயில்ல. போன வாரம் இந்த இடத்துல நம்ம 2 பேரோட ஆனிவர்சரிக்கு ஒரு கேக் வெட்டோம். நம்ம 2 பேரும் தின்னது போக மீதிய பிளாட்ல இருக்க குட்டி பசங்களுக்கு கொடுக்கலாம்னு சொன்னேன். இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம், அதை எடுத்து ஃப்ரிட்ஜ்ல பத்திரமா வச்சு நானே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்க. நீ கம்யூனிஸ்டா? கத்தி படத்துல தளபதி 2 இட்லியை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணினா கம்யூனிஸ்ட் ஒன்னு இருக்கிறதே உனக்கு தெரியாது. அது எப்படி? ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டா தோழர் தோழர் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் அப்படி மண்டைக்குள்ள ஒண்ணு ஆகும் பாரு. ஓ இந்த வரேன். இந்தாடி, இதுல ப்ராப்பரா பத்த வச்சு ஒரே ஒரு பஃப் எடுத்துறீ, நான் விட்டுறேன். இதெல்லாம் கூட விட்டுருவேன். ஹனிமூனுக்கு எங்க போலான்னு கேட்டதுக்கு என்ன சொன்ன? போர்பந்தர், அம்பேத்கர் பிறந்த இடம். போர்பந்தர் காந்தி பிறந்த இடம்.